எங்க பாத்தியலாங்க, நம்ம கேட்டா மட்டும் காசு இல்ல காசு இல்ல அப்படிங்கிற. காசுக்கு நான் என்ன பண்ண போறேன், கடனையும் கேட்டிருக்கேன் அப்படிங்கிற. இப்ப பாத்தியலா மண்டபத்தெல்லாம் எவ்வளவு பெருசா பிடிச்சிருக்கான்னு. நம்ம பொண்ணு கல்யாணத்தை என்ன இப்படியா பண்ணும்? நான் சொன்னா மட்டும் உங்களுக்கு கோவம் வருது இல்ல. பாத்தியலா காசு நிறைய வச்சிருக்கா போலங்க, அதான் தாம் தூம் செலவு பண்றா. ஏன்டி காசு இல்லைங்கிறதுக்காக கல்யாணத்தை என்னன்னு பண்ணுவாங்க? ஒண்ணுமே அலங்காரம் எதுவுமே பண்ணாம பண்ணுவாங்களா? என்னடி லூசுதனமா பேசிக்கிட்டு இருக்க? அவ கடை வாங்கி தானே எல்லாத்தையும் பண்ணியிருக்கா. இன்னமும் சொந்த காசுல வச்சு பண்ண மாதிரி சொல்ற. சொந்த காசுல வச்சு பண்ணாதான் என்ன? அவ காசு அவ பொண்ணுக்கு பண்றா. இதுல உனக்கு என்ன இருக்கு? நம்ம பொண்ணுக்கு அப்போதைக்கு என்ன சுச்சுவேஷனோ அப்படி பண்ணோம். அதுக்காக எல்லாம் அப்படியே நடக்கணும்னு இருக்கா? இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காதுன்னு சொல்றேன். எதுக்குது இந்த மாதிரி நினப்பெல்லாம் உனக்கு வருதோ? ஆமா, ஆனா உடனே இதை சொல்லிருங்க. வந்தோடும் உன் திருவாயை திறக்காத, சரியா? கல்யாணம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் நீ அமைதியாக இருந்தால் சரிதான். ஏதாச்சும் குட்டியை கிளப்பலாம்னு பண்ணாத. இனிமேல் உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் நீ ஏதாச்சும் பண்ணுவியே, அந்த மாதிரி எதுவும் பண்ணுற வேலை வச்சுக்காத. என்னை குறை சொல்றதுலேயே குழியா இருங்க. நான்லாம் ஒன்றும் அப்படிலாம் நினைக்கல. நான் எதுக்கு நிப்பாட்ட போறேன்? எனக்கு என்ன தேவையா? யார் எப்படியோ போனா எனக்கு என்ன? நான் காசு இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி பிரம்மாண்டமா பண்ணியிருக்காளே, அதை தான் சொன்னேன். மற்றப்பெல்லாம் நான் ஒன்றும் பொறாமப்படலை. என்னை பார்த்தா என்ன பொறாமப்படுற மாதிரியே இருக்கு உங்களுக்கு? ஆமாம்மா, நீ பராப்பப்பட மாட்ட, அதெல்லாம் தெரியும். அவள் செலவு பண்ணியிருக்கானா 2 பேருக்கு காசும் இல்லை. இப்போ மட்டும் என்ன தனியாக பண்ணியிருக்கா? 2 பேரும் சேர்ந்து தானே பண்ணுறாங்க. அவங்க கொஞ்சம் கூட கொஞ்சம் காசு போட்டிருப்பாங்க. அவங்கள்ட்ட என்ன காசா இல்லை? அதில் என்ன இருக்குது? விடுவே. சொன்னங்க, வேற ஒன்றும் இல்லை. சொல்ல கூட கூடாதா? உங்கள்கிட்ட வாய் கூட திறக்க கூடாது போலயே. கல்யாணம் முடிக்கிறதுக்குள்ள என்னை ஒரு பாடு படுத்திடுவியானா நீங்க? எங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரெல்லாம் இன்னும் ஆளை காணோம்? அவங்கெல்லாம் முன்னாடியே வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ தான் லேட்டாக வந்த. நம்ம மட்டும் சீக்கிரம் வந்து என்ன போதும் போதும். நானே காலையில தான் வருவேன் சொன்னேன். நீங்க தான் படாப்படுத்தி கூட்டிட்டு வந்துட்டீங்க. என்னப்பா இங்கேயும் வந்து ஆரம்பிச்சிட்டிங்களா உங்கள் வேலையை? எங்கே போனாலும் உங்கள் வாய் சும்மாவே கிடக்காது. ஏதாச்சும் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா? உங்கள் 2 பேர் பஞ்சாயத்தும் பெரும் பஞ்சாயத்தாக இருக்குது. எங்கே போட்டாலும் ஒரு மூலையில் நின்று சண்டை போட வேண்டியது. நாங்கள் எங்கேயுமா சண்டை போட்டோம்? சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். நீ நாங்கள் சும்மா பேசினாலே சண்டை போட்டுருக்கிற. அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, போனி. ஆமா, காமாலக்காரனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு கதையா. சும்மா பேசிக்கிருந்தா கூட இவ வந்துருவா. என்ன பேசுறான்னு கேட்க தானே வந்த நீ. போய் எப்படியோ உங்க தம்பிகிட்ட போட்டு கொடுத்து அவன் திட்டுறதுக்கு அந்த வேலை தானே பார்த்துக்கிட்டு. ஆமா, உன்னை சேலை தானே கட்ட சொன்னி. சுடிதார் எதுக்கு போய் போட்டு கொடுத்துட்ற? 4 பேர் வருவாங்கல்ல, மாசமா வேற இருக்க. சேலை கட்டினா தானே நல்லா இருக்கும். சுடிதார் எதுக்கு போட்டுக்கிட்டே தெரியல? நீ இன்னும் சின்ன பிள்ளைன்னு நினச்சிக்கிட்டே இருக்கியா? ஏன் சுடிதார் நல்லா தானே இருக்குது, இதுக்கு என்ன குறைச்ச? போட்டுட்டு போகிறாளே, இந்த வயசில் போடாமல் அப்புறம் எப்போ போடுறது? இதே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவளுக்கு எது தோணுதோ அதே போட்டுக்கட்டும். சும்மா நீ ஏதாச்சும் சொல்லாத. உன் வயசில் போட முடியலைங்கிறக்காக அவள் போடாமல் இருக்க முடியாம அவள் போட்டுக்கட்டும். ஆமாப்பா, நீங்கள் கரெக்டாக சொன்னீங்கப்பா. சேலை நான் காலையில் கட்டிக்குவேன். எப்போ பார்த்தாலும் சேலை கட்டுன்னு அது எனக்கு என்னமோ கட்டவும் தெரியாது, எனக்கு கட்டவும் பிடிக்க மாட்டேங்குது. இதுனா மாற்றினமா கலட்டினமான்னு இருக்குது. நல்லா இருக்குது, ஃப்ரீயாகவும் இருக்குது. அம்மாவுக்கு என்ன ஒன்று தான், அம்மாவுக்கு பொறாமப்பா. அவங்க காலத்துலலாம் எதுவும் போட்டு அனுபவிக்க முடியல, அதனாலதான் பொறாமப்படுது. ஆமாடி, அப்பனும் மகளும் சேர்ந்துக்கிட்டு பொறாமப்படுறேன்னு சொல்லிக்கிட்டே தெரியுங்க. இப்படியே ஊருக்குள்ள போய் சொல்லுங்கடி. என்னை திட்டுறதுக்கு யாரும் வேணாம், நீங்கள் 2 பேரே போதும். ஊருக்குள்ள சொன்னீங்கன்னு வச்சுங்க, எல்லாரும் என்னை கரிச்சு கொட்டுவாங்க. சரிம்மா, கோச்சிக்காதம்மா, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். ஆமா, உங்க 2 பேருக்கு விளையாட்டுக்கு பேசுறதே பழப்பா போச்சு. இவர் என்னமோ நான் கல்யாணத்தை நிப்பாட்ட போறோம்ங்கிறாரு. பொறாமப்பட்டேன் தான், இல்லைன்னு இல்லை. என் பொண்ணுக்கு கிடைக்கல இந்த மாதிரி வாழ்க்கை, இவளுக்கு கிடைக்குதுன்னு பொறாமப்பட்டேன். அதுக்காக நான் கல்யாணத்தெல்லாம் நிப்பாட்டல. நான் அப்பெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன், போங்க. இந்த வார்த்தை சொன்னியே, இதுவே போதும் தாயி. எங்கப்பா சிவாவே ஆளை காணோம்? தெரியலம்மா, யாரோ ஃப்ரெண்ட்ஸ் ஊரில் இருந்து வந்திருக்கான்னு பார்க்க போகிறேன்னு சொன்னேன். பார்த்துட்டு வந்துட்டான்னா என்னன்னு தெரியல. சரிப்பா. விடிஞ்சா பவிக்கு கல்யாணம். இனிமேல் என்ன பண்ணுறது? நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நம்மளே ஏற்றுக்க வேண்டியதுதான். அவளே ஏற்றுக்கிட்டா. ஹலோ மிஸ்டர், இப்படி பாதையை மறைச்சிக்கிட்டு நின்னா நாங்கள் எப்படி போகிறது? அதுவும் மறைச்சிக்கிட்டு நின்று தனியாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. பைத்தியம் எதுவும் பிடிச்சிருக்குமோ என்னமோ தெரியல. பாவம், வீட்டில் பார்க்காம வித்துட்டாங்க. யார் பெத்த பிள்ளையோ இப்படி வந்து தனியாக வாய் வளமிக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுறது? வீட்டில் பார்க்க முடியலன்னு பற்றி விட்டுட்டாங்க போல். ட்ரெஸ்லாம் நல்லா தான் போட்டிருக்கா பிள்ளை. நம்ம பேசுகிறது எதுவும் காதல் விழுகுமோ? விழுகாது. பைத்தியமா? யாரை பார்த்து பைத்தியம் சொல்ற? இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கு. நல்லா பழக்கப்பட்ட குரல் மாதிரி இருக்கு. உங்களை தான் பைத்தியம் சொல்கிறேன். லூசு மாதிரி தனியாக பேசிக்கிட்டு இப்படி பாதையை மறைச்சிக்கிட்டேன்னா மற்றவங்க எப்படி போகிறது? திரும்ப திரும்ப என்ன லூசுன்னு சொல்றியா? நான் நிற்கிறதே உனக்கு மனசுல இருக்கா? ஏய் பிரீத்தி, என்ன நீ இங்கே வந்திருக்க? ஓ, 2 நாள் என்னைய பார்க்கல இல்லை? அதே மாமனை தேடி நீனே வந்துட்டியா? நானே உனக்கு ஃபோன் பண்ணலான்னு நினச்சேன். சரி, கல்யாணம் முடிஞ்சோன்னு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். என்னை பார்க்காம ஒரு நாள் இருக்க முடியல போல. சிவா, நீந்தே லூஸ் மாதிரி புலம்பிக்கிட்டு இருந்தியா? இப்படிதான் யார் வந்தாலும் பார்க்காம லூஸ் மாதிரி புலம்பிக்கிட்டு இருப்பியா? நானே உன்னைய சத்துக்க நேரத்தில் லூசுன்னு நினச்சிட்டேன். இப்போ எத்தனை பேர் நினச்சிருப்பாங்க. என்னாச்சு உனக்கு? நான் பவியை நினச்சிதான் புலம்பிக்கிட்டு இருந்தேன். அம்மா, நீ என்ன இங்கே வந்திருக்க? அதை சொல்லு முதல்ல. ஆமல்ல, அதை நாளில் கேட்கணும். நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? ஓ, அண்ணனை பார்க்க வந்தீங்களா? இல்லை இல்லை, நவீன பூனா வந்திருக்காங்களே,
அவங்கள பார்க்க வந்தீங்களா? ஆனால் அவங்க வந்ததை நான் சொல்லவே இல்லையே. ஒருவேளை அவங்க எதுவும் ஃபோன் பண்ணி சொன்னாங்களா? என்ன சொல்ற? நவீன பூனா வந்திருக்காங்களா? இல்லையே, நான் அவங்கள பார்க்க வரலையே. அப்புறம் எதுக்கு இங்கே வந்து அண்ணன் கல்யாணத்துக்கு உன்னை அண்ணன் வர சொன்னானா? என்ன சொல்ற பிரீத்தி? எந்த அண்ணன் கல்யாணத்துக்கு நான் எங்கே வந்தேன்? நான் வந்தது எங்க கல்யாணத்துக்கு. நீ தான் இங்கே வந்திருக்க. தேவையில்லாம பேசாத. என்ன சிவா சொல்கிறீங்க? குழப்புறீங்க போட்டு. ஏய் பிரீத்தி, இங்கே எதையும் பவி கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கு தான் எல்லாரும் வந்திருக்கோம். நீ எதுக்கு வந்த? உனக்கு மண்டபம் எதுவுமே சொல்லல. எப்படி உனக்கு தெரியும்? நீ எப்படி வந்த? சிவா என்ன சொல்கிற? பவி கல்யாணம் இங்கே தானா? ஆமா, இந்த மண்டபம் தான். எதுக்கு கேட்குற? மாப்பிள்ளை வீட்டு ஆளுகளாம் வந்துட்டாங்களா? மாப்பிள்ளை வீட்டாளுங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்புங்கிறதே இல்லை. நாங்களாம் வந்துட்டோம். அவங்களை இன்னும் ஆளே காணோம். பொண்ணு வீட்டாளுகளே வந்தாச்சு. இவங்களுக்கெல்லாம் என்னப்பா, கிளம்பி வர வேண்டியதானே. என்ன குடும்பமா தெரியல. ஏய், இப்படி பேசுனீன்னு வச்சுக்கவே கொண்டே போடுவேன். கொஞ்சம் முன்ன பின்ன தான் ஆகும். அதுக்கெல்லாம் போய் இப்படிலாம் திட்டலாமா? நாளைக்கு உன் தங்கச்சி போய் வாழ போகிற வீடு. இப்படி பேசுனீன்னா எப்படி சந்தோஷமா வச்சுக்குவாங்களா? அவங்கள சொன்னா உனக்கு எதுக்குப்பா கோபம் வருது? அவங்கள சொன்னா நீ சந்தோஷம் தானே படணும். இவ்வளவு நாள் எரிஞ்சு விழுந்த, எப்படியாவது கல்யாணம் நின்றா தேவையில்லைன்னு இப்போ என்ன சப்போர்ட் பண்ணி எடுத்துடுற? அவங்க வந்தா உனக்கு என்ன, வல்லினா உனக்கு என்ன? கொஞ்சம் கூட பொறுப்புங்கிறதே இல்லை. பொறுப்பு பருப்பு எல்லாமே இருக்கு. அவங்க எல்லாம் வந்துட்டாங்க, உனக்கு தான் தெரியல. வந்துட்டாங்களா? நான் தான் பார்க்கலையா? சரி இருந்தாலும் லேட்டாக தானே வந்தாங்க. அதனால அவங்க மேலே தப்பு இருக்குல்ல. ஆமாம், அவங்கள சொன்னா உனக்கு ஏன் இவ்வளோ கோவம் பொத்துக்கிட்டு வருது? அவங்க வந்துட்டாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு ரிலேஷனா? ஆமாம், எனக்கு சொந்தக்காரங்க தான். அப்புறம் எத்தனை நாள் சொல்லவே இல்லை, பேசாமல் இருந்த? எனக்கே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாப்பா தெரியும். எனக்கு ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரங்க, ரொம்ப வேண்டப்பட்டவங்க. உனக்கும் கூட தெரியும். என்ன பிரீத்தி சொல்ற? தெரிஞ்சவங்களா? எனக்கு தெரிஞ்சவங்களா? தெரியலையே. டே மக்கு, உனக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்லைங்கிறத கரெக்டாக ப்ரூவ் பண்ணுறேன். ஆட்டு மூளை எதுவும் மாற்றி வச்சுட்டாங்களா? இங்க பாருடி, ரொம்ப ஓவரா பண்ணாதடி. மக்குன்னு சொல்லாமல் அப்புறம் என்னன்னு சொல்லுவாங்க? நான் வந்திருக்கேனே, எங்கள் அண்ணன் கல்யாணத்துலேயே வந்தேன்னு சொன்னேன். இன்னும் உனக்கு புரியலையா? நான் அப்போவே கோயிலில் சொன்னேன், லாஜி இடிக்குதுன்னு. நீ சொன்னதை கேட்டியா? என்ன சொன்ன கோயில்ல நீ? சரியான மக்கு பிளாஸ்திரியானா நீ. உன்னை வச்சுக்கிட்டு நான் என்ன ஒன்று போகிறோம்னே தெரியல. அடி என்னடி சொல்லி தொலைதாதாண்டி எனக்கு தெரியும். சும்மா போட்டு மக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. உனக்கு ஒரு அறை விட போறேன் பாருவே. டே லூசு, கல்யாணமே பவிக்கும் பிரவீனுக்கும் தான். அண்ணன் கல்யாணமும் இங்கே தான் நடக்குது. இது தெரியாமல் இருந்திருக்கோம். என்ன சொல்ற பிரீத்தி? நிஜமாவா? பிரவீனுக்கு இங்கேதான் கல்யாணமா? அப்ப நீ சொன்ன மாதிரியே ஒர்க் அவுட் ஆகுதா? ஆமாம், எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுது. அவங்க போக்கில் போகிறதுனாக காலம் கரெக்டாக இழுத்துட்டு போகுது. பார்த்தியா எப்படி நடக்குதுன்னு? நம்ம தான் புலம்பி தவிச்சிட்டு கிடந்திருக்கோம். பிரீத்தி, நீ சொல்லும் போது கூட நம்பல. இப்ப கேக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த உலகத்துல இப்ப யார் சந்தோஷமா இருக்காளுன்னு கேட்டா நான் தான். நான் போய் உடனே பவிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். நீனு போய் பிரவீன்ட்ட சொல்றியா? சொல்லலாம் தான், இருந்தாலும் வேணாம். நம்மளை எவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க. நம்ம ரெண்டு பேரும் எவ்வளோ கெஞ்சிருப்போம். எதுவும் கேட்காம இருந்தாங்கல்ல. ஒரு நாள் ஃபுல்லாக ஃபீல் பண்ணட்டும். நாளை காலையில் தான் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல. அப்போ சந்தோஷப்பட்டுக்கட்டும். இப்போ ஒன்றும் சொல்ல வேணாம். தங்கச்சி பாசத்தில் போய் ஏதாச்சும் சொன்னீங்க, அப்புறம் நான் கொள்ளக்காரி மாறிடுவேன். இல்லடி நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன்டி. நீ சொல்றதும் கரெக்டு தான். நம்மளை எவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க. ஒரு நாள் நைட்டு தானே, நாளைக்கு காலையில் தெரிஞ்சிடல. அப்போ பார்த்துக்கிட்டோம். சரி, பவி எங்கே இருக்கா? ரூமில் இருக்காளா? நீ பார்த்துட்டு வரட்டுமா? நீ வந்தேன்னா அவ ஏதாச்சும் நினைப்பாளே. இல்லை அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். பவியை பார்த்துட்டு வந்துடுறேன். ஏ பவி செல்லம், இங்கே தான் இருக்கியா? உன்னை தான் தேடி வந்தேன். எவ்வளோ அழகாக இருக்கேன்னு தெரியுமா இந்த சேரீயில்? அவ்வளோ சூப்பராக இருக்கேன். எனக்கே உன் மேலே பொறாமையாக இருக்குது. எப்படி இவ்வளோ அழகாக இருக்க? பிரீத்தி, நீ எப்படி இங்கே? ஆமாம், நாளைக்கு உங்கள் அண்ணன் கல்யாணம் தானே, நீ அங்கே இருக்காமல் இங்கே எதுக்கு வந்த? நீ தான் நான் ஃபோன் அடித்தா எடுக்கவே மாட்டேங்கிறியா? அதே உன்னை ரெட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உன்னை பார்க்க முடியுமோ பார்க்க முடியாதோ? இப்போவே ஃபோன் அடித்தா பேச மாட்டேங்கிற. கல்யாணத்துக்கு அப்புறமெல்லாம் பேசுவியா சொல்லு? அதனால தான். ஆனால் நீ எவ்வளோ அழகாக இருக்கேன்னு தெரியுமா? சூப்பராக இருக்க. இந்த சாரீ உனக்கு சூப்பராக இருக்குது. நீ மட்டும் தனியாக தான் வந்தியா? இல்லை, நான் அப்புறம் நவீனும் போனால் வந்தாங்க. அவங்க எங்கேயோ வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டாங்க. பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கா, அங்கே போய் சாமி விட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. அதான் நான் மட்டும்தான் வந்தேன். அவங்க காலையில் வருவாங்க அவங்க கல்யாணத்தை பார்க்க. நான் வர முடியாதுல்ல, அதனால தான் இப்போ உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அவங்களாம் வந்திருக்காங்களா? ஓ, உங்கள் அண்ணன் கல்யாணத்தை பார்க்க வந்திருப்பாங்கல்ல. எல்லாருக்கும் தான் சந்தோஷமாக சொல்லியிருக்கீங்க. அப்படிலாம் இல்லை பவி, யாருக்குமே சொல்லலை. அவங்களா தெரிஞ்சதே வந்திருக்காங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நவீனுக்கும் பூனாக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களாம். ஏதோ ஜாதகம் நல்லா இல்லைன்னு சீக்கிரமே பண்ணணும்னு சொன்னாங்களாம். அதனால அவசரமாக யாருக்கும் சொல்லாமல் பண்ணிட்டாங்களாம். அப்படியா? எங்கிட்ட அவங்களாச்சும் சேர்ந்து நல்லா இருந்தால் சரிதான். எல்லாருக்கும் நினச்ச வாழ்க்கையாக கிடைக்கிது, ஒவ்வொருத்தருக்கு தான் கிடைக்கிது. அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும். அதுவும் கரெக்டு தான். எல்லாருக்கும் நினச்ச மாதிரியே வாழ்க்கை அமையுது, ஒரு சிலருக்கு தான் அமையுது. அதுவும் தானாக வந்து எதிர்பார்க்காம ட்விஸ்ட்டாக வந்து அமையுது. யாரை சொல்கிற நீ? இல்லை, நவீனையும் பூனா வேணும்னு சொல்கிறேன். பூனா கல்யாணம் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் தானே இதாச்சு, அதை சொல்கிறேன். ஆமாம், அதுவும் கரெக்டு தான்.
சரிடி இப்போ என்ன ஓகே தானே? இப்படியே மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டே இருக்காத. யாராச்சும் வந்தாங்கன்னு வச்சுக்க என்ன நினைப்பாங்க? உனக்கு பிடிக்கலன்னு நினச்சிருவாங்கல்ல. எப்போ பார்த்தாலும் சந்தோஷமாக இருக்கணும் சரியா? அப்போ தான் நாளைக்கு ஃபோட்டோ எடுக்கலாம் நல்லாயிருக்கும். நீ நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு. நாளைக்கு காலையில் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன். இல்லைன்னா மூஞ்சி ஓன்னு போய் ஃபோட்டோக்கெல்லாம் நல்லாவே இருக்காது. நாளை பின்ன உன் குழந்தைக்கெல்லாம் காமிச்சின்னா வச்சுக்கவே, என்னம்மா அது நீ இப்படி தூங்கி வலிஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுங்க. என்னடி எல்லாம் தெரிஞ்ச நீனே இப்படி பேசுத, நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் சொல்லு பிரீத்தி? அதுக்கு என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் மறந்துட்டு தான் வாழ பழகிக்கணும். அப்படி தானே முடிவு எடுத்திருக்கீங்க. வேணான்னு சொல்லிட்டு தனியாக வாழ்ந்துடலாம் தானே முடிவெடுத்த. அப்புறம் என்ன இப்போ மட்டும் இது பண்ணுற? இன்னைக்கு ஒரு நாள் ஃபீல் பண்ணுவேன் அவ்வளோதானே. அதுக்கு எதுக்கு ஃபீல் பண்ணணும்? மூஞ்சி ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிட்டு ஃபோட்டோக்கு நல்லா போஸ்ட் கொடுத்துக்கிட்டு அழகாக இருக்கும்ல பார்க்குறதுக்கு. என்ன நீ என்னை குத்தி காட்டி பேசுறியா? ஐயே நிஜமாதே சொல்கிறேன் லூஸு. ஃபோட்டோக்கு அழகாக இருக்கணும்ல, அதுக்கு தான் சொன்னேன். நீ இப்படியே அழுமுஞ்சி மாதிரியே மூஞ்சி உம்முன்னே வச்சுக்கிட்டு இருக்காது, பார்க்க சகிக்கவே இல்லை. இந்த சேலையில் எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? சிரிச்சின்னு வச்சுக்கா இன்னும் சூப்பராக இருப்பேன். அழகா இருந்து என்ன ஒன்று போகிறேன். அடியே நீ இன்னும் கிளவி ஆகிட்ட. 27 வயசு தாண்டி ஆகுது, அதுக்குள்ளே நம்ம கிளவி மாதிரி பேசுகிற. எல்லாரும் 40 வயசுல அவ்வளோ மேக்கப் பண்ணுறாங்க, நீ என்னமோ இப்போத்தேன். அட போடிங்கிட்டு நீ வேற, நான் வேற வயிற்றுச்சல்ல இருக்கேன். சரி நான் கிளம்ப பாப்பா, உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நான் சந்தோஷமா இரு. நாளைக்கு கல்யாணத்துக்குலாம் என்னால் வர முடியாது பவி, நீ எதுவும் கோச்சிக்காத. அண்ணன் கல்யாணம் வேறு இருக்குல்ல, அண்ணன் கல்யாணம் தானே எனக்கு முக்கியம். கல்யாணத்துக்கு அப்புறம் நீ பேசவே பேச மாட்டியோ, என்கிட்ட பேசுவில்ல? அதெல்லாம் பேசுவேன் கீர்த்தி. பார்ப்போம், இப்போவே ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டேங்கிற. பார்க்கலாம், பேசினா சந்தோஷம் தான். எங்கிட்ட நல்லா சந்தோஷமாக இருந்தால் சரிதான். ஆமாம் பிரவீன் எப்படி இருக்காரு? அவனுக்கு என்ன, அவன் எல்லாத்தையும் மறந்துட்டு நல்லா சந்தோஷமாக ரெடி ஆக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நீ இன்னமும் இங்கே மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கேன். நிஜமாவே பிரவீன் சந்தோஷமாக இருக்காரா? ஆமாம், அவர் கல்யாணம் முடிஞ்சோன்னே ஃபோட்டோ எடுத்து உனக்கு அனுப்புகிறேன் பாரு எப்படி இருப்பாருன்னு. சரி எங்கிட்ட சந்தோஷமாக இருந்தால் சரிதான். சரி பவி நான் கிளம்புறேன். எங்களையே கவலைப்பட வச்சு இல்லை, எவ்வளோ கெஞ்சிருப்போம் நானும் சிவாவும். என்ன பேச்சு பேசுனீங்க, ஒத்துக்க மாட்டேன் சொன்னீல்ல. இப்போ ஃபீல் பண்ணுறி, நல்லா ஃபீல் பண்ணு. காலையில் வரைக்கும் உனக்கு இதாண்டி தண்டனை, உனக்கும் பிரவீனுக்கும். அவள்கிட்ட இனிமேல் கொஞ்சம் நேரம் பேசி நம்ம உண்மையை உளறிடுவோம். நம்ம கிளம்புறதே நல்லது. உண்மையாகவே பிரவீன் சந்தோஷமாக தான் இருக்காரா? சொல்ல முடியாது, அந்த வாழ்க்கையை அவர் ஏற்றுக்கிட்டு இருப்பார். நம்மளும் சந்தோஷமாக தான் இருக்கணும், ஆனால் நம்மளால் முடியலை. பழகிப்போம், என்ன பண்ணுறது? பாத்தியா கோமதி, என் மருமகளை எம்புட்டு அழகா இருக்கான்னு தெரியுமா? ஆமாம் பார்வதி, என் பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கா. நீ கூட சொன்னேன் இந்த saree நல்லா இருக்கணும். நான் தான் நல்லா இருக்காதுன்னு சொன்னேன். ஆனால் எவ்வளோ எடுப்பாக இருக்குது. இப்போ தானே தெரியுது, மருமகளுக்கு பார்த்து இப்போவே வாங்குறிய. ஆமாம், என் மருமகளுக்கு நான் பார்த்து வாங்காமல் நான் இனிமேல் யாருக்கு வாங்க போகிறேன்? எல்லாமே என் மருமகளுக்கு தான். என்கிட்ட இருக்க தான் மருமகளுக்கு தான் இனிமேல் வாங்க போகிறதும் அவளுக்கு தான். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தியா? நான் தான் சொன்னேன்ல நல்லா இருக்கணும், நீ கேட்டியா? ஏன் பவி சிரிக்காமலே இருக்க? நல்லா சிரித்து எல்லாட்டையும் பேசு. நான் தான் உன் அத்தை, நீ பார்த்ததில்லைல்ல. சரிங்க. ஏன் மூஞ்சியை உம்முன்னே வச்சுக்கிட்டு இருக்க? எதுவும் பிரச்சனையா? இந்த கல்யாணம் உனக்கு பிடிக்கலையா? இந்த அத்தையை உனக்கு பிடிக்கலையா? இல்லை பார்வதி, அவள் குணமே அப்படி தான். எல்லாட்டையும் அவ்வளோ சீக்கிரத்தில் பழகிட மாட்டா. பழகிட்டா ஆனால் நல்லா பேசுவோம், நல்லா பாசமாக நினைப்பா. கொஞ்சம் நர்வஸாக இருக்கா. ஆமாம்மா, இருக்காத பின்ன. நம்ம காலத்துலேயே அவ்வளோ இருந்துச்சு, இப்போ இப்படி இருக்காதா? நான் முன்ன பின்ன பார்த்ததில்லை. இல்லை முன்னாடி ஒரு ஃபோன் பண்ணியாச்சும் பேசியிருக்கணும், அதையும் நான் விட்டுட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிரும். இன்றைக்கி ஒரு நாளைக்கு அப்படி தான் இருக்கும். சரி இல்லை, மூஞ்சி டல்லா இருக்கவும் கல்யாணம் எதுவும் பிடிக்கலையோன்னு நினச்சேன். என் மருமக எப்படி அழகாக இருக்கா பற்றியா? என் மைண்ட்டை சொன்னால் புரிய மாட்டேங்குது. இப்போ என்ன மறுபடியும் பிரச்சனை பண்ணாரா? இல்லை அதெல்லாம் இப்போ கரெக்டாக தான் இருக்கேன். ரூமில் உட்கார வச்சுட்டு தான் வந்திருக்கேன், உட்காந்துருக்கேன். கிளம்பட்டும், எல்லாம் சரியாயிரும், விடுங்க. சரி நம்ம இருந்தால் ஒரு மாதிரி நினைப்பா. வா நம்ம போகலாம். சரி வாங்க போகலாம். நிச்சயமா தானா? அட ஆமாங்க, இந்த விஷயத்துல நாங்க போய் சொல்ல போறோம். பிரீத்தி சொன்ன மாதிரி கரெக்டா அமைஞ்சிருக்குங்க. என்னால் நம்பவே முடியல சிவா. இந்த மாதிரிலாம் ஒரு சிலருக்கு தான் அதிசயம் நடக்கும். அது பவிக்கும் பிரவீனுக்கும் அமைஞ்சிருக்கு பார்த்தீங்களா? நான் பேசாமல் போய் பவிட்ட சொல்லிட்டு வந்துடட்டுமா? பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்கல்ல. நீங்களும் பிரவீன்கிட்ட சொல்லிடுங்க. பாவம் தானே, நம்ம ஃப்ரெண்ட்ஸு கஷ்டப்பட்டால் நமக்கு நல்லா இருக்குமா? எனக்கு மனசு கேட்கல, நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேனே. ஆமா சிவா, போய் சொல்லிட்டு வந்துடலாமே. பாவம் பிரவீனை நினைச்சாலே எனக்கு பாவமா இருக்கு. அவன் மூஞ்சியை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கு. சாப்பிடாமலாம் கிடக்குறேன். பாவம் சொல்லலாமே. ஆசை தோசை அப்பளை வடை நல்லா வருவீங்களே. நாங்கள் எப்படி கெஞ்சிருக்கோம், எப்படி பேசியிருக்கோம். ஒரு வார்த்தை பேசலை. எங்கள் அண்ணன் என்னை ரூமுக்குள்ளே விட மாட்டேங்கிட்டேன் தெரியுமா? என்ன பேச்சு பேசினேன், எப்படி எடுத்தெறிஞ்செல்லாம் பேசினேன் தெரியுமா? அதுக்கெலாம் நான் பழி வாங்க வேணாம், அதெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் சொன்னது மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு, அப்படிதான். என்ன பிரீத்தி, உங்க அண்ணன் தானே, உங்க அண்ணன் பாவமா இல்லையா? ஏன் இந்த தங்கச்சி பாவம்னு நினைக்காம தானே அப்படி பேசினாரு. 2 பேரும் கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணட்டும். அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது. என் முடிவில் நான் தெளிவாக இருக்கேன். யாராச்சும் சொன்னீங்க அப்படிதான் கட்டி வச்சிருவேன். என்ன பிரீத்தி, கடத்தல் கும்பல் ரேஞ்சில் பேசுகிற? சொன்னா தான் என்ன?
வேணாம் வேணாம், பிரீத்தி சொல்றதான் கரெக்டு. கொஞ்ச நேரம் இது நட்டுமே, அதில் உங்களுக்கு என்ன பண்ணுது? காலையில் எப்படி இருந்தாலும் தெரியதானே போடுது, அதுவும் சஸ்பென்ஸாக உங்களுக்கே தெரிஞ்சால் எவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ நம்ம சொன்னோம்னா வச்சுக்கவே அது நல்லாவே இருக்காது. அதிலே காலையில் மனமேடியில் பார்த்தாங்கன்னா சஸ்பென்ஸாக பார்த்தாங்கன்னா அது எவ்வளோ நல்லா இருக்கும். எல்லாம் சொல்கிறதுக்கு நல்லாதாப்பா இருக்குது, சஸ்பென்ஸாக நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் பாவம்ல, அப்புறம் நாளைக்கெல்லாம் ஃபோட்டோவில் மூஞ்சி கேவலமாக இருக்கும். இப்போவே சொல்லிட்டா சந்தோஷமாக இருப்பாங்கல்ல வாட்டுக்கு. முடியாது நவீன், நீ என்ன சொன்னாலும் இந்த விஷயத்தில் கேட்க மாட்டேன். வாங்க நம்ம போய் சாப்பிட்லாம், நமக்கு முக்கியம் சாப்பாடு தானே. என்னப்பா அது 2 பேருக்கும் கொஞ்சம் கூட கவலையே இல்லை. தங்கச்சி வாழ்க்கை, அவளுக்கு அண்ணன் வாழ்க்கை, 2 பேரும் இப்படி ஒரே மாதிரி பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டே இருக்கியே. இப்போ சாப்பிட வேற கூப்பிட்றியே, சாப்பாடு தான் இப்போ முக்கியமா? கண்டிப்பாக போனா நாங்களும் ஒழுங்காக சாப்பிட்டு 2-3 நாளாச்சு தெரியுமா. இதனால நாங்களும் ஒழுங்காக சாப்பிடல, அது ஒழுங்காக சாப்பிட்னா கூட நாங்களும் சாப்பிட்ருப்போம். நாங்களும் பட்டினியாக தானே கிடந்தோம். இப்போ சந்தோஷமாக இருக்குது, நாங்கள் போய் நல்லா ஒரு கட்டு கட்டுறோம். அவங்கள்ட்டையும் சொன்னால் அவங்களும் நல்லா சாப்பிடுவாங்கல்ல, அதையே யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிறியே. வேணாம், ரொம்ப சாப்பிட்டா தூக்கம் வந்துடும், காலைல சீக்கிரம் எந்திரிக்க முடியாது, உங்களுக்கு வேலை இருக்குல்ல. அதனால நாளைக்கே கல்யாணம் முடிஞ்சுட்டு நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு மற்ற வேலையெல்லாம் பார்க்கட்டும். இனிமேல் நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க நவீன். நம்மளும் பேசாமல் அவங்களோட போய் சாப்பிட்றதே நல்லது. எனக்கும் லைட்டாக பசிக்கிற மாதிரி தான் இருக்குது. நைட்டும் ஒழுங்காக சாப்பிடல, பஸ்ஸில் வரனால. காலையில் இங்கே வந்து ஒரே ரோதனையாக போச்சு. பசிக்குதுன்னு சொன்னால் நீங்கள் எதுவும் திட்டுவீங்கன்னு சொல்லாமலே இருந்துட்டேன். அப்போ சாப்பிட்றாங்கிறீங்களா? சாப்பாடு தான் முக்கியம், இருந்தாலும் பாவம்னு தோணுச்சு சொல்லலான்னு ஒரு நினப்பு. சிவா, இந்த நவீனை நம்பாதியே. இவன் சரியான ஓட்டவாயி, இவன் வாய் நிற்கவே நிற்காது. இவன் வாய் நிற்கிறதுக்கு அண்ணன் ஏதாச்சும் ஒன்று உள்ளே திணிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கேப் விட்டினா வச்சுக்கோங்களே, நேராக ரூமில் போய் அண்ணன்ட்டையும் பவிட்டையும் சொல்லிட்டு வந்துடுவேன். அப்படிலாம் விட்டுருவேனா செல்லம், நான் பார்த்துக்கிறேன் நவீனை. காலையில் வரைக்கும் நவீன் என்னோட கண்ட்ரோல். என்ன புய்? ரொம்ப சந்தோஷம். காலையில் வரைக்கும் எனக்கு இந்த வாயிட்டிருந்து ஓய்வு கிடச்சிருவான். எப்போ பார்த்தாலும் நொயின்னு தொணத்தொன்னு ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருக்குது. வாய் சும்மாவே இருக்க மாட்டேங்குது. யாரையாச்சும் எங்கேயாச்சும் இவர்கிட்டெல்லாம் ஏதாச்சும் ரகசியம் சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அது ரகசியமாகவே இருக்காது. அதே ஊருக்கே தெரியுமே, எங்கள் அண்ணன் பட்டப்பாடு எனக்கு தெரியாது. ஏதாச்சும் வாங்கி அரைச்சிக்கிட்டே இருக்கணும். காசு வேணுமே, ஏதாச்சும் ஒரு பண்டல் வாங்கி அந்த வைங்க, ஒரு டப்பா நிறைய வாங்கி அந்த தரையும் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். என்னடா நவீன், உனக்கு இப்படி ஒரு வியாதியா? என்ன பண்ணுறது மச்சான், பிறந்ததுலேருந்தே அப்படி உண்மை சொல்லியே பழகிட்டேன்னா யார்ட்டையும் பொய் சொல்ல தோணாதா. எதாக இருந்தாலும் மனசுக்குள்ளேயே வச்ச மாட்டேன். அதனால தான் மச்சான், என்ன பண்ணுறது, வா வாங்கி கொடுப்பா. என்னங்க நீங்கள் என்னமோ மாப்பிள்ளை கணக்க ரெடியாகி வந்திருக்கீங்க? அதுவும் விடிஞ்சாதான் கல்யாணம். காலையில் இந்த மாதிரி மேக்கப் பண்ணால் கூட பரவாயில்ல, நைட்டுக்கு எதுக்கு தூங்க போகிறதுக்கு? என்னடி பண்ணுற, என்னோட மச்சனிச்சியை பார்க்க வேணாமா? அதனால தான் இப்படி டிப்டாப்பாக வந்திருக்கேன். இதே மாதிரி தான் நான் 2-3 வச்சுருக்கேன்ல, காலையில இந்த மாதிரி தான் சுற்றுவேன். எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? பாப்பியலே பார்க்க மாட்டியே, ஏன் பார்க்க மாட்டியே? சும்மா எங்கேயாச்சும் வெளியில் போகணும் அப்படின்னு சொன்னால் மட்டும் பரதேசி மாதிரி வர்றது. பிச்சை எடுப்பேன்ல, அவன் கூட நல்லா போட்டிருப்பேன், அவனை மாதிரி கிளம்பி வர்றது. இப்போ மச்சனிச்சியை வாங்குறதுக்கு மட்டும் டிப்டாப்பாக, அதுவும் நைட்டில் கிளம்பி வந்திருக்கிய பற்றியலா? யாரை பார்க்க பிடிச்சிருக்கோ அவங்கள பார்க்கும் போது தானே நல்ல ட்ரெஸ் போட முடியும். உன் மூஞ்சியை பார்த்து பார்த்து போர் அடிச்சிருச்சு, அதனால தான். போர் அடிக்கும், ஏன் அடிக்காது? போர் அடிச்சிருச்சாம்ல, முள்ளு கிளட நைட்டியே. இப்போ உங்களுக்கு மச்சினிச்சி கேட்குதாக்கும். எம்பிட்டு கல்யாணம் ஆனாலும் மச்சினிச்சி தானே. உன் தங்கச்சி கல்யாணம் தானே, நான் தான் டிப்டாப்பாக வருவேன். உன் தங்கச்சி இப்போ சைட் அடிச்சாதே, நாளைக்கு கல்யாணம் ஆயிரும், அப்புறம் என்ன பண்ணுறதுண்ணா? அட பாவி மனுஷா, எனக்கு முன்னாடியே என் தங்கச்சி சைட் அடிப்புன்னு சொல்கிறீங்களா? எப்படி தெரிஞ்சிருந்தா உங்களை நான் வரவே விட்டுருக்க மாட்டேன்னு. பேசாமல் வீட்டிலே கிடங்க, காலைல வரலாம்னு சொல்லியிருப்பேன்ல. என்ன சொல்ல பண்ணுறது, நீ வரவே நான் சொல்லியிருந்தாலும் நான் வந்திருப்பேன். வருவீங்க, ஏன் வர மாட்டீங்க? குழந்தை பிறக்கட்டும் முதல்ல. பிறந்த உடனே கம்பெடுத்து கூட்டு சப்புன்னு போட சொல்கிறேன். என் குழந்தை என்னை ஒன்றும் அடிக்காது. அப்பா மேலே அவ்வளோ பாசமாக இருக்கும் தெரியுமா. நான் உன்னை அடிக்க சொல்கிறேன். அப்படியே பாப்பாட்ட ஒரு சித்தி ரெடி பண்ணணுமான்னு வேற கேட்கணும். நீ சரிப்பட்டு வர மாட்ட போல. நீ இருந்தா அவங்கள பார்க்கக்கூடாது, இவங்கள பார்க்கக்கூடாதுன்னு சொந்த தங்கச்சியவே சைட் அடிக்க விட மாட்டேங்குது. இதெல்லாம் ஊர் உலகத்தில் நடக்காததா? நடக்கும். ஏன் நடக்காது? அத்தையை கூப்பிடவா? அத்தையை கூப்பிட்டா என்ன நடக்கும்னு தெரியும். சும்மா பேசிக்கிட்டு இருக்கும்போது எதுக்கடி அம்மாவை கூப்பிடுற? அது சரியான டேஞ்சர்டி. ஏதாச்சும் சொல்லி கத்தும், ஆளு பார்த்தா என்னை என்ன நினைப்பாங்க? அந்த பையன் இருக்குல்ல, அந்த பையன் இருந்தால் சரி. சாப்பிட போகலாமா? ஆமாம்ல, சாப்பிட போகணுண்டி. முதல்ல மச்சினிச்சியாவது யாராவது, நமக்கு சாப்பாடு தான் முக்கியம். நல்ல வாசனை வந்துச்சு, சரி உன்னை கூப்பிடலான்னே வந்தேன். அது கூட ஒரு வம்புலுக்கலான்னு இழுத்தேன். சரி வா போகலாம். என்ன நடந்தாலும், என்ன பிரச்சனை நடந்தாலும் சோறு சொன்னால் வந்துடுவீங்களே. அது வரைக்கும் கரைச்சல் இல்லை. எவ்வளோ சண்டை வந்தாலும் சாப்பாட்டு விஷயத்தில் எதுவும் சொல்லிக்க மாட்டியே. அது வரைக்கும் நான் கொடுத்து வச்ச ஆள் தான். ஒவ்வொருத்தர் சண்டைன்னா சாப்பாட்டு விஷயத்தில் தான் காமிப்பாங்க. ஆனால் நீங்கள் அந்த மாதிரிலாம் இல்லைங்க. எவ்வளோ கோபம் இருந்தாலும் சாப்பாட்டில் காமிக்க முடியாது. சாப்பிட்டு வேணால் மறுபடியும் தெம்பா சண்டை போடலாம். ஆனால் சண்டைக்காண்டி சாப்பிடாமலாம் இருக்கக்கூடாதுப்பா. அந்த மாதிரி தான் அம்மா சொல்லி வளர்த்துருக்காங்க. என் பிள்ளையும் நான் அப்படி தான் வளர்ப்பேன்.
நான் கூட உங்களை கல்யாணம் பண்ணும்போது இது என்னடா மூஞ்சி அப்படிலாம் யோசிச்சிருக்கேன் தெரியுமா? ஆனால் உங்கள் மனசு எவ்வளோ சுத்தம்னு இப்போ தான் தெரியுது. எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். யாருக்கு என்ன கிடைக்கணும் இருக்கோ அது கண்டிப்பாக கிடைக்கும். மூஞ்சியை பார்த்தாலே நீ முடிவு பண்ணியிருக்க பத்தியா? சாப்பிட்டு வந்து உன்னை வச்சுக்கிறேன். மறுபடியும் சண்டைக்கு வந்தீங்கன்னா மறுபடியும் நான் சாப்பிட்றதுக்கு கூப்பிடுவேன், அதோட மறந்துடுவீங்க. நல்லா என்னோட வீக்னஸை தெரிஞ்சு வச்சுக்க.